மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்கள் இந்த மிதுன ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மிதுன ராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? ராசியில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காருங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானும், தைரிய வீரியஸ்தானத்துல கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ர நிலையிலையும், சனி பகவான், ராகு பகவான் மற்றும் செவ்வாயும் இருக்காங்க. மிதுன ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட சுழற்சியில இப்ப நடந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சியோட தொடக்கமா அமைஞ்சிருக்குதுங்க. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பயிற்சிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போற மிகப்பெரிய திருப்பு முனையை பத்தி தாங்க நம்ம இந்த பதிவுல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இப்போ இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கலைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச வேலை பளு, உழைப்பிற்கு கிடைக்காத அங்கீகாரம் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மனபாரங்கள் எல்லாமே இப்போ உங்க வாழ்க்கையில தீரப்போகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமா இருக்க போகுது. அது அத்தனையுமே இந்த பிரபஞ்சம் அறியுங்க. வெளியே நீங்க புத்திசாலித்தனமா வளம் வந்தாலும் உங்களுக்குள்ள எத்தனை போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்க. நான் இவ்வளவு திறமையா இருந்தும் ஏன் என்னோட பதவிக்கேற்ற என் தகுதிக்கேற்ற பதவி கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகுதுங்க. அதற்கான பொற்காலம் தான் இப்போ அமைஞ்சிருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார ஓம் முருகப்பெருமானே போற்றி அப்படிங்கிறத நீங்க பதிவிடுங்க. உங்களோட வாழ்வு மேம்பட உங்களோட முருகப்பெருமானே உங்களுக்கு ஆதரவும் அன்பும் அளிப்பாருங்க. மிதுன ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு உன்னதமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. இப்ப நடந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு இடம் பெற்றிருக்காருங்க. நவ கிரகங்களினுடைய ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனி பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் வலுப்பெறும் காலத்தோட ஆரம்பங்க. கடந்த காலங்கள்ல 9ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பல தடைகளை தந்த சனி பகவான் இப்போ உங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகளை அள்ளி வழங்க போறாருங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுது. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவோ அல்லது கண்ணீர் வரவழைப்பது போலவோ இருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போக போற ஒரு மருந்தா அமைய போகுது. அந்த பெண் உங்களை அலுவலகத்துல பணிபுரிகிற பெண்ணா இருக்கலாம் அல்லது உங்க வாழ்க்கை துணையா கூட இருக்கலாம். ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையவே மாற்ற போகுதுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் இயல்பிலேயே புதனோட ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படிங்கிறதால இரட்டைத்தன்மையும் அபார புத்திசாலித்தனமும் கொண்டவங்க. ஆனா உங்க கடந்த கால கர்ம வினைகள் காரணமா நீங்க செஞ்ச ஆலோசனைகளும் பதிலா அவமானங்களும் குறை கணக்குகளுமே மிஞ்சின. நீங்க ஒருத்தருக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை விட மேலா வளர்ந்துட்டு உங்களை ஏளனமா பார்த்திருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்க திறமையை செதுக்க வச்ச கர்ம பரீட்சைங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்றதுனால தொழில் ரீதியா நீங்க விஸ்வரூபம் எடுப்பீங்க. நீங்க கடந்த காலங்கள்ல செஞ்ச உழைப்புக்கான பலன் இப்போ பதவி உயர்வாகவும் கௌரவமாகவும் திரும்ப கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரே ஒரு புள்ளிதான் தெரியுது. நீங்க பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்வீங்க. ஆனா கடைசியில அதற்கான கடன் மற்றும் மன உளைச்சலை மட்டுமே சுமந்துட்டு இருப்பீங்க. நீங்க மற்றவங்களை
உங்களை முழுமையாக நம்பி உங்களோட திட்டத்தை எல்லாமே பகிர்வீங்க. ஆனால் அந்த நபர் உங்களோட யோசனையை திருடி லாபம் பார்த்துருப்பாங்க. நீங்கள் மௌனமாக துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதே மௌனம் உங்களை உள்ளுக்குள்ளே எரிச்சிட்டு இருக்குங்க. இது பலவீனம் இல்லைங்க, மிதுன ராசிக்காரர்களோட தொழில் ஸ்தானத்தை வளர்க்கிற ஒரு வழி. இப்போ அந்த பரீட்சை காலம் முடிஞ்சிருச்சுங்க. சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து வரும்போது உங்களோட நிர்வாகத்திறன் ரொம்ப ரொம்ப வலுப்பட போகுதுங்க. யாரை வேலைக்கு அமர்த்தணும், யாரை மேலிடத்துல சிபாரிசு செய்யணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள தானாவே பிறக்க போகுது. இது நாள் வரைக்கும் மற்றவங்களோட முன்னேற்றத்திற்காக உங்க மூளையை நீங்க செலவிட்டீங்க. ஆனா இனி உங்களோட சொந்த தொழிலுக்காக, பதவிக்காக நீங்க தீவிரமா போராட தொடங்குவீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க மனசுல ஒரு உறுதி பிறக்குங்க. இது என்னால சாதாரண பணியாளரா இருக்க முடியாது, எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய விதையா மாறப்போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை சாமர்த்தியமா பேச தெரிஞ்சவங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. உங்க கடின உழைப்பை கண்டு வியப்பாங்க. இந்த மாற்றம் உங்களோட அணுகுமுறையில மட்டும் இல்லைங்க, உங்களோட முடிவுகள்லையும் நிகழ போகுது. உங்க அறிவை பயன்படுத்திக்கிட்டவங்க இனி உங்க வாழ்க்கையிலிருந்து மெதுவா தூக்கி எறியப்படுவாங்க. இது உங்களுக்கு ஒரு தனிமையா தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள தேவையற்ற நபர்களை இறைவன் உங்க வாழ்க்கையிலிருந்து சுத்திகரிப்பு முறையா இதை நீங்க பார்க்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாங்க. அவங்க உங்களை அலுவலக மேலதிகாரியாகவோ அல்லது புதிய புதிய வாடிக்கையாளர்களாகவோ இருக்கலாங்க. ஆனா அவங்க சொல்ற ஒரு ரகசியம் உங்க தொழில் பாதையில இருந்து முட்டுக்கட்டைகளை நீக்க போகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலுமே அதுல தடையா இருந்துச்சு இல்லையா, அந்த தடைகள் எல்லாத்தையுமே இப்ப நீக்கிற ஒரு கருவியா இருக்க போகுதுங்க. உங்க உங்க தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்க போகுது. ஜோதிட ரீதியா பார்த்தா மிதுன ராசியோட ஜாதகத்துல புதன் ஒரு முக்கிய காரணியா இருக்காரு. புதன் அப்படின்னா தொடர்பு மற்றும் அறிவுங்க. அந்த பெண் உங்களை தகவல் தொடர்புக்கு ஒரு பாலமா திகழ போறாங்க. உங்களோட ஆழ் மனசுல நீங்க மறைச்சு வச்சிருந்த சந்தேகங்களையும் தயக்கங்களையும் அவங்க வெளிக்கொண்டு வர போறாங்க. இது தற்செயலா நடக்கிறது இல்லைங்க, இது விதியோட விளையாட்டு. கடவுள் எப்பவுமே நேரடியா பேசுறது இல்ல, அவரு தொழில் மூலமாகவோ சிக்னலை அனுப்ப போறார். குறிப்பா காதல்ல இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெளிவு பிறக்கிற காலமா இருக்குது. மிதுன ராசிக்காரங்க காதலிச்சீங்க அப்படின்னா அதுல கற்பனை அதிகம் இருக்குங்க, ஒரு வித அறிவு பூர்வமான ஈர்ப்பு இருக்குங்க. நீங்க ஒருத்தரை நேசிச்சீங்க அப்படின்னா அவங்க உங்களை புத்திசாலித்தனத்தால மகிழ்விக்க நினைப்பாங்க. ஆனா இதுவே உங்களை ஒரு ஏமாளியா மாற்ற மற்றவர்களுக்கு வழிவகை செய்யுங்க. உங்க அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆனா நீங்க நேசிக்கிற நபர் உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறாரா அல்லது உங்க உணர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறாரா அப்படிங்கிற உண்மை இப்போ உடைப்பட போகுதுங்க. அது உங்களுக்கு தெரிய போகுது. காதல் விஷயத்துல ஒரு விஷயம் நடக்குங்க, ஒரு பழைய கடிதம் அல்லது சமூக ஊடக செய்தி எதிரே வராத விதமா உங்க கவனத்திற்கு வருங்க. அந்த கணத்துல உங்களுக்கு கோபம் வராது, மாறா ஒரு வைராக்கியம் வருங்க. அந்த வைராக்கியம் ரொம்ப ரொம்ப கூர்மையானதா இருக்க போகுது. ஏன்னா நீங்க ஒரு முடிவை ஒரு முறை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த விவாதங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு தீர்வை நோக்கி நகரப்போகுதுங்க. மிதுன ராசிக்காரர்களினுடைய திருமண வாழ்க்கை வெளியே மகிழ்ச்சியா தெரிஞ்சாலும் உள்ள புரிதல் குறைபாடு காரணமா விரிசல் இருந்திருக்கலாம். வேலைப்பளு காரணமா உங்க துணைக்கு நீங்க நேரம் ஒதுக்காம இருந்திருக்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு திறந்த மனசோட பேச்சு உங்க உறவுல யார் உண்மையானவங்க அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுங்க. அந்த நேரத்துல நீங்க தக்க ரீதியான வாதங்களை தவிர்த்துட்டு அன்பால பேசினா உங்க திருமண வாழ்க்கை ஒரு புதிய அஸ்திவாரத்துல பெறுங்க. தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களோட துணையின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இனி ஒரு சகாப்தத்தோட தொடங்க போறீங்க. சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. நீங்க எடுக்கிற ஒரு முயற்சியும் உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாங்க. ஆனால் இந்த நேரம் சாதாரண நேரம் அல்லங்க. பாதி நாட்கள் கடந்தாச்சு. உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஆரம்பிச்சிருக்குங்க. சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனால் சிலர் உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கலாங்க. ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது சும்மா மனநிலை மாற்றம் கிடையாதுங்க, கிரக நிலைகளோட அமைதியான மாற்றம். உங்களை ஒரு தேர்வு நேரத்துக்கு இப்போ கொண்டு வந்திருக்குங்க. சூரியன் திசை மாற்றம், சனி அமைதியான சோதனை, குருவோட மெதுவான ஆதரவு. இந்த காலத்துல எடுக்கப்படுற முடிவுகள் சின்னதா தோன்றினாலுமே பின்னாடி நாள்ல பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் இது ஒரு கணிப்பு இல்லைங்க, இது ஒரு எச்சரிக்கை நேரம். மிதுனத்திற்கு புதன் ஆதிக்க ராசி. உங்களுக்கு சிந்தனை வேகமா இருக்குங்க. ஒரு விஷயத்த பல கோணத்துல பார்த்து யோசிப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா அதே சிந்தனைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமா மாறிடுங்க. இந்த நாள்ல நீங்களே உங்களோட அதிகமா யோசிச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஒரே விஷயத்த மனசுக்குள்ள மறுபடியும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. சனி மெதுவா உங்களை பொறுமைக்கு அழைக்குங்க. குரு அமைதியா அவசரப்படாத அப்படின்னு நினைவூட்டும். சூரியன் நீ எங்க நிக்கிற அப்படின்னு உங்களை கேட்குங்க. இந்த 3 சக்திகளும் ஒன்று சேரும் பொழுது வெளியில பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லாதது மாதிரி தாங்க இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு திசை மாற்றம் உருவாகி இருக்கும். அதனாலதான் இப்போ நீங்க மற்றவங்க கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளையும் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் வேலை தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக எழும்ப ஆரம்பிக்குங்க. நான் சரியான இடத்துல தான் இருக்கேனா, என்னோட மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கலாம். அது எதிர்மறை அல்லங்க. சனி சோதிக்கும் பொழுது அவர் அமைதியத்தாங்க சோதிப்பார். இந்த நாட்களில் நீங்கள் காட்டும் பொறுமை ஒரு சிறிய அங்கீகாரமாக திரும்பி வந்தே தீருங்க. பணநிலை, மனம் பற்றி இந்த காலத்தில் பெரிய இழப்பு யோகம் தெரியல. அது ஒரு நல்ல விஷயங்க. ஆனால் சில நேரத்தில் பிரச்சனை இழப்பிலிருந்து வராது. நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளில் அவசரத்தினுடைய லாப ஆசையிலிருந்து வருங்க. இந்த நாட்களில் ஒரு வாய்ப்பு வரலாம். அது பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குரலை உருவாக்கும். இதை இப்போவே செஞ்சுட்டா நல்லது, நமக்கு நடந்துருமோ, அந்த உணர்வு தாங்க கவனிக்க வேண்டியது. இது உங்களோட பிழை இல்லை. மற்றவங்க எல்லாருக்குமே நல்லது நினைச்ச உடனேயும் நடக்கும். மிதுனத்திற்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாக தாங்க நடக்கும். பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் அப்படிதாங்க உங்களோட வாழ்க்கையும் நகர்ந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, மிதுன ராசிக்காரர்கள் வாய்ப்பை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு இல்லைங்க. நீங்க வாய்ப்பை பார்க்குறீங்க. சில நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னா வேகம் பகுத்தறிவை முந்திடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வேகம் வேண்டாம். யாராவது இப்போ தான் சரியான நேரம்னு சொன்னால் கூட உங்களோட மனசுக்கு இதுதான் நல்ல நாள் அப்படின்னு ஒரு நாள் தோன்றும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் காரியத்தை தொடங்குங்க. ஒரு இரவு முழுக்க நீங்கள் அமைதியாக யோசிக்கலாம். அடுத்த நாள் எடுக்கக்கூடிய முடிவு தாங்க உங்களுக்கு நிம்மதியையும் பாதுகாப்பையும் தரும். இந்த காலம் பணம் சம்பாதிக்கான காலம் கிடையாதுங்க. அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடாத காலம். உறவுகள் இந்த காலத்தில் உடைந்து போகக்கூடிய நிலை தெரியலைங்க. ஆனால் சில நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா தூரம் வார்த்தைகளால் வராது, அமைதியால் வரும். வாழ்க்கை துணை அமைதியாக இருந்தால் அதை உடனே தவறாக எடுத்துக்க வேண்டாங்க. அவங்க பேசலை அப்படின்னா அவங்க கவலைப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. சில எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்புகள் வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இந்த நாட்களில் அவங்க கிட்ட பேசுகிறத காட்டிலும் அவங்கள புரிஞ்சிக்க முயற்சிக்கிறதே முக்கியங்க. இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, இந்த நாட்கள்னால் எந்த நாட்கள் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு நாளையுமே உங்கள் கூட இருக்கவங்கள புரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தப்பு கிடையாதுங்க. நீங்கள் தனியாக இருக்கவங்க அப்படின்னா கடந்த கால நினைவுகள் எல்லாமே திடீர்னு மனசுக்குள்ளே வரலாம். அது ஒரு தகவலாகவும் இருக்கலாம், ஒரு நினைவாகவும் இருக்கலாங்க. அது ஒருத்தரை மறுபடியும் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உணர்வாகவும் இருக்கலாங்க. அது விதியே வழிகாட்டுது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. சில நேரத்தில் வாழ்க்கை நம்மளை சோதிக்க பழைய கதவுகளை திறக்கும். இந்த கால உறவை தொடங்கும் நேரம் அல்லங்க, உறவை தெளிவாக பார்க்குற நேரம். நீங்கள் அமைதியாக கவனிச்சா மட்டும் போதுங்க. எது கூடவே நிலைக்கும், எது உங்களை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தானாகவே உங்களோட தெளிவுக்கு வரும். வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனம் சற்று ஓயாமல் இயங்கிக்கிட்டே இருக்கலாங்க. வெளியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதது மாதிரியும் உள்ள ஒரு சிறிய அமைதியின்மை இருக்கலாம். ஒரே விஷயத்தை மறுபடியும் நினச்சிட்டு இருக்கலாங்க. நான் எடுத்த முடிவு சரிதானா, இல்லை அவசரப்பட்டுட்டேனா, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்திருக்கலாமோ அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ள தோணலாம். இதுதான் புதனோட ஆதிக்கம் பெற்றிருக்கும் மிதுனத்தோட தன்மையை. யோசிக்கிறது தவறில்லைங்க, ஆனால் அதிகமாக யோசிச்சிங்க அப்படின்னா தெளிவு மங்கி விடுங்க. இந்த காலம் புதிய விஷயங்களை ஆரம்பிக்க அவசரப்பட வேண்டிய காலம் இல்லைங்க. மாறா உங்களோட சிந்தனையை மெதுவாக அமைதிப்படுத்த வேண்டிய நேரம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அமைதியான மனசோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவே வராது. இப்போ உங்கள் வேகத்தை குறைச்சா மட்டும் போதுங்க, உங்களுக்கே தெளிவு அதிகரிக்கும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சின்ன முடிவு எடுக்கக்கூடிய தருணம் கூட வரலாங்க. அது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்க வேண்டியதில்லை, ஒரு சாதாரணமான உரையாடலாக இருக்கலாம், ஒரு ஒப்புதல் கேள்வியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஆவணத்தில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலையாக கூட இருக்கலாங்க. அந்த நேரத்தில் அது பெரிய விஷயமா உங்களுக்கு தோணாது. சரி, இதில் போய் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் சில முடிவுகள் அந்த நிமிஷத்தில் சின்னதாக தாங்க தெரியும். அதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு தான் அது எந்த திசைக்கு திருப்பி விடுதுன்னே புரியும். அதனால தான் அந்த நிமிஷத்தை லேசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேங்க. இந்த காலகட்டத்தில் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தள்ளும் முடிவு எடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துங்க. இப்பவே சொல்லுங்க, இப்பதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு ஒரு அழுத்தமும் இருக்கலாம். ஆனால் அந்த அழுத்தம் தாங்க உங்களோட அந்த சோதனை. இருள் கிரகமான சனி இப்படி தாங்க சோதிக்கும். அவசரத்தில் உங்களோட அமைதியை பார்க்கும் அந்த தருணத்தில் உங்களோட பதில் முக்கியம் கிடையாதுங்க, உங்களோட நிலைமை தான் முக்கியம். அமைதியாக இருந்தால் அதே முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த அந்த முடிவை பின்னாடி வர நாட்களில் நீங்களே திருத்தி எழுத வேண்டிய மாதிரி அமையலாம். இந்த சில நாட்களில் ஆமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன இடைவெளியை எடுத்துக்கங்க. அந்த இடைவெளியே உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக மாறுங்க. மிதுன ராசிக்காரர்கள், இந்த காலம் சத்தமா மாற்றம் தரப்போறது கிடையாது. அமைதியா மாற்றுங்க. வெளியில எல்லாம் சாதாரண மாதிரி தான் இருக்கும். அதே வேளை அதே மனிதர்கள் அதே நாள், ஆனா உங்களினுடைய உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ சில விஷயங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்திருக்குங்க.